மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. 5ஆம் இடத்திலே குரு ராகு, 8ஆம் இடத்தில் செவ்வாய் சனி, 11ஆம் இடத்திலே சுக்கிரன் கேது, 12ஆம் இடத்தில் சூரியன் புதன். இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நன்மையை செய்யும் என்று உறுதியாக சொல்லலாம். 3, 6 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் மேஷராசிக்கு நன்மை செய்யாத கிரகம். அது 12ஆம் இடத்திலே விரயமாகி விரயஸ்தானத்திலே நீச்சமாகி அங்கே சூரியனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் அது நன்மை செய்யும். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே நன்மைகளை வெகு சுலபமாக நீங்கள் அடைவீர்கள். அதிக அளவில் மகிழ்ச்சியான நல்ல தகவல்கள் வந்து சேருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான அனைத்து உங்களது முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். செல்வச் செழிப்பு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே உள்ள அனைத்து கவலைகளும் பறந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். மகிழ்ச்சியான பயணங்களாக இருக்கும். அது தொலை தூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஒரு சிலருக்கு உருவாகும். கடல் கடந்து சென்று விட்டு வருவதற்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்திருக்கிறது. ஆனால் சற்று பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு புதன். ராசி அதிபதி பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படலாம். எனினும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம் 11ஆம் இடத்திலே. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி சந்திரன் உச்சம் என்பதால் இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அழகான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு ராகுவும் 8ஆம் இடத்து சுக்கிரன் கேதுவும், குரு பார்வையிலே இருக்கும் சுக்கிரன் கேதுவும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். விரயஸ்தானத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் இப்பொழுது 9ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றுவிட்டது. குரு சூரியன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. 2ஆம் இடத்திலே சூரியன் வீட்டில் குரு, 9ஆம் இடமாகிய மீனத்தில் குரு வீட்டில் சூரியன். குரு சூரியன் பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய புகழை கொடுக்கும், அறிவாற்றலை கொடுக்கும், பேச்சு திறமையை கொடுக்கும், கல்வி ஞானத்தை கொடுக்கும், தொழில் வளர்ச்சியை கொடுக்கும், செல்வச் செழிப்பை கொடுக்கும். இப்படி மிக மிக அற்புதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரக பரிவர்த்தனை குரு சூரியன் பரிவர்த்தனை. 2 குடைவன் 9, 9 குடைவன் 2. அந்த பரிவர்த்தனை காரணமாகவும் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதாலும் விரையாதிபதி நீச்சமடைந்திருப்பதாலும் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு ராஜயோகமான கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள், மிக மிக நல்ல நாள், அற்புதமான நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும். இவ்வளவுதான் நடக்கும்னு அளவிட்டு சொல்ல முடியாது. அகணித்த மகிமை என்று சொல்வார்கள். அகணித்த என்றால் கணிதத்திற்கு உட்படாத, ஒன் விச் cannot be calculated, அதுக்கு பேர் தான் அகணித்த அப்படின்னு பேர். அப்படி ஒரு அகணித்த மகிமையாக இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறப் போகின்றன. எண்ணிலடங்கா நன்மைகளெல்லாம் நடைபெறும் நல்ல நாள் என்று
இந்நாளை உறுதியாக கூறலாம். இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள், வெற்றிகரமான நாள். அனைத்து விதத்திலும், அனைத்து வயதினருக்கும், அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து விஷயத்திலும் எல்லாமே வெற்றி, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள்.